ட்ரம்ப் வந்து எக்ஸ்ட்ரா 25% வந்து டேரிஃப் போட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 27லேருந்து 50% டேரிஃப் ஆக போகுது. ஓகே, இதனால கண்டிப்பாக அமெரிக்கா மக்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், அது வேறு விஷயம். பட் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனை வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சைனாவில் 200% கட்டாக டேரிஃப் போட போகிறோம். சைனாவில் ஏகப்பட்ட செல்லிங் ஆச்சு. ஸோ அப்போ வந்து சைனா கவர்மெண்ட்டே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் சைனாவில் வந்து டெமோக்ரஸி கிடையாது. ஸோ அதனால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஃபேஸ் பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் பயங்கரமாக ப்ரெஷர் வரும். ஃபேஸ் நிறைய விற்க ஆரம்பித்தாங்கன்னா ப்ரெஷர் தான், பெரிய ப்ரெஷர் தான். அதே மாதிரி இப்போ ரீட்டெயிலும் டிஎஸும் நல்லா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே போச்சுன்னா மார்க்கெட்டு. ஸோ இது ஒரு ப்ளஸ் தான். அதே மாதிரி ஃபார்மா செக்டர் தான் பயங்கரமாக அடிப்படும். ஏன்னா அவங்க தான் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கும் ஐடி ஃபீல்டுன்னா. ஐடி ஃபுல்லாகவே இந்தியாவில் இருக்குது, ஒன்றே மாற்ற முடியாது. ஸோ கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளியர் கட்டாக தெரியுது என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே.